இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்த ஆண்டிலும் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்ற ஒரு அழகான தலைப்பின் கீழே இந்த விபிஎஸ்ஐ நடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய விபிஎஸ்ஸின் தலைப்பு என்ன? தேவராஜ்யத்தின் பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய் மாறுவார்கள் என்ற ஒரு பெரிய விசுவாசத்தோடு நாங்கள் வசனமாகிய விதைகளை விதைத்திருக்கிறோம். அது ஏற்ற நேரத்திலே பலன் கொடுக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பெற்றோர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒரு 10 நிமிஷம் கவனமாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் சொன்னதான ஒரு வார்த்தை, நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார். அதே போல நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளும் நாமும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வின்ஸ்டன், நாம் யாருக்குரியவர்கள்? உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். நாங்கள் சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு வாலிபர் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்தோம். அப்போது அநேக பிள்ளைகள் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. ரொம்ப சில பிள்ளைகள் நல்ல ஆவியில் நிறைந்து முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆராதிக்கிறத நாங்கள் பார்த்தோம். ஆனால் சில பிள்ளைகள் ஆராதிக்கலை. அதில் ஒரு பிள்ளையுடைய தாய் என்ன செய்தார்கள் என்றால், ஜெபிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியை கொடுத்து ஜெபி அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் அந்த ஜெபம் முடிந்த உடனே நீ ஏன் ஜெபிக்கவில்லை என்று ரொம்ப கண்டித்து கொண்டிருந்தார்கள். அப்போ நான் சொன்னேன், சரி விடுங்க, ஏற்ற நேரம் வரும், ஆண்டவர் அவனை தொடுவான் என்று சொன்னபோது அந்த பெற்றோர் கேட்ட ஒரு காரியம், இனி எப்போது? என் பிள்ளைக்கு 15 வயதாகிறது. இன்னைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்தா என் பிள்ளை எங்கே போவான்? ஒருவேளை எரி நரகத்துக்கு போயிட்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. ஆமால, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளலைன்னா, இன்னமும் நாம் ஏற்றுக்கொள்ளலைன்னா, இன்னமும் அவருக்கு பிரியமாக நம்ம வாழலைன்னா இனி எப்போ? காலம் சமீபமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டிய மிக கட்டாயத்தின் சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் பெற்றோர்களாகிய நீங்கள் மிகவும் எச்சரிப்போடு ஜாக்கிரதையோடு நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ரெய்னாட் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அவருடைய வசனம்தான் நம்மை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ இனி என்னைக்கு நாம் ஞான ஸ்நானம் எடுக்க போகிறோம்? இனி என்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம்? இனி எப்பொழுது நாம் பரிசுத்தத்தை வாஞ்சிக்க போகிறோம்? உங்களுக்குள் எப்பொழுதும் அந்த உணர்வு இருக்க வேண்டும். பெற்றோருக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுக்குரியவர்களாக வாழ்கிறார்களா இல்லை உலகத்திற்குரியவர்களாக வாழ்கிறார்களா என்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கு ஆண் பிள்ளைகளுடைய ஹேர் கட்டிங் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. பெண் பிள்ளைகளுடைய ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குது? பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறேன் நான் பிள்ளைகளிடத்தில். பர்ஃபெக்ட் ட்ரெஸ் கோட் நிச்சயமாக வேணும். பெண் பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர்கள், சாத்தான் பெரிய வலையை விரித்து கொண்டிருக்கிறான். நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோம். பார்த்தா ட்ரெஸ் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒயிட் ட்ரெஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஆனால் எதுக்குமே கை இல்லை. இனி வருகிற நாட்களில் நாங்கள் பார்த்த இடத்துல அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறவங்க இருக்காங்களான்னு தெரியல, ஆனால் சீக்கிரமாக நம்ம இடத்துலையும் வந்துடும்.
ஆனால் நம்ம பிள்ளைகளுடைய ட்ரெஸ் கோட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். இன்றைக்கி ஷால் ரொம்ப ரேட் சீப்பாக கிடைக்குது. 20 rupees 30 rupeesக்கே ஷால் கிடைக்குது. ஆனால் இன்றைக்கி யாருக்கும் ஷால் வேண்டாம், பேண்ட் வேண்டாம். வாலிப பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் பாதையில் நடத்த வேண்டும். பர்ஃபெக்டான ட்ரெஸ் கோடில் எப்போவும் நாம் இருக்கணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா சாத்தான் முதல்ல செஞ்ச காரியமே, ஆதாம் ஏவாளும் என்ன சொன்னாங்க? ஆதாம் ஏவாளும் ஓடி போய் ஒளிஞ்சிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அவங்க? நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் செஞ்சு கொடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டு தோலில் ஒரு ட்ரெஸ்ஸு செஞ்சு கொடுத்தார். அதனால் பிள்ளைகள் மிக மிக கவனமாக, ட்ரெண்ட் எப்படி வேணாலும் போகலாம், இந்த உலகம் தலைகீழாக மாறி போகலாம், ஆனால் உனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ட்ரெஸ் கோட், உனக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கணும். யார் எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் நீ பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணணும். இன்றைக்கி பாருங்கள், பேண்ட்டோட ஹைட் அதிகமாகிட்டே போகுது, ஷர்ட்டோட ஹைட்டு கம்மியாயிட்டே போகுது. அதையும் வாங்கி போடுகிறார்கள், அதையும் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் கிறிஸ்தவ பெற்றோர்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 44 அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததியாரின் மேல் கர்த்தர் அவருடைய ஆவியை ஊற்றப் போகிறார். அவர் எப்படி தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை அவர் மாற்றப் போகிறாராம். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். எங்கே வளருதா அந்த அலரி செடி? நீங்கள் வீட்டில் போய் செல்ஃபோனில் வில்லோஸ், WILLOWS வில்லோஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள். அலரி செடி, அரளி செடின்னு ஒன்று இருக்குது, அது விஷம் நிறைந்தது, அது இல்லை, அலரி செடி வில்லோஸ் இங்கிலீஷில் போடுங்க. அப்போது அந்த ட்ரீ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த செடியை போல கர்த்தர் நம்மை மாற்றுவாராம். அதனால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றோருக்கும் கேட்டுக்கொள்கிறதான ஒரு காரியம், பிள்ளைகளை சத்தியத்தின் பாதையில் நடத்த வேண்டும். ஆவிக்குரிய ஆவியின் அபிஷேகமாகிய நதிக்குள்ளே நம்முடைய பிள்ளைகள் அந்த அலரி செடிகளைப் போல நம்முடைய பிள்ளைகள் அபிஷேக நதிக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் தேவர் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற முடியும். இயேசுவை பிள்ளைகளுக்கு காட்டுவோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளை நாம் வழிநடத்த வேண்டும். இன்றைக்கி பெற்றோருடைய முக்கியமான கம்ப்ளைண்ட், என் பிள்ளை செல்ஃபோன் பார்க்குறா. இந்த இடத்துல நாங்கள் கூட கேட்டோம், உங்களுக்கு என்ன காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கணும்? நிறைய பிள்ளைங்க எழுதி கொடுத்த காரியம், நாங்கள் செல்ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கிறோம், டிவிக்கு அடிக்டாக இருக்கிறோம், பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அந்த பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் பெற்றுக்கொள்கிறத வரைக்கும் இந்த அடிக்ஷன் உங்களை விட போகிறதில்ல. ஒரு வியாதின்னு நாம் போய் டேப்லெட், பேசாதீங்க ஆலன், ஒரு சளி காய்ச்சல்னு போய் டேப்லெட் வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குற முக்கியமான டேப்லெட், எதை சாப்பிட்லாலும் இதை சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க. என்னது? ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அதை எடுத்தால் தான் திரும்ப அந்த நோய் என்ன செய்யாது, நம்மை தாக்காது. அதே போல தான் ஒரு ஆன்டிபயோட்டிக்கை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிக்கும்போது இந்த குறைவுகள் எல்லாம் நம்மை விட்டு போகும். கர்த்தருக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது என்ன கிடைக்கும்? உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடைக்கும். அந்த பயம், அந்த உணர்வு உனக்குள்ளே இருக்கும்போதே சகல தீமைகளும் உன்னை விட்டு நீங்கி போகும். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா பெற்றோரும் பிள்ளைகளுக்காக சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க. பிள்ளைகளும் இனி எப்போ, இன்னைக்கு நீ பெற்றுக்கொள்ளணும் அபிஷேகத்தை. இந்த இடத்தை விட்டு போகும்போது அந்த அபிஷேக நதியை நீ பெற்றுக்கொண்டு தான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அந்த தாகத்தோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், ரட்சிப்பு இருக்கணும். ஆண்டவர் என்னை நிச்சயமாக அபிஷேகிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் இருந்தால் போதும். அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உனக்கு வேண்டும். எல்லாரும் முழங்கார் படியிடுங்க, கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோர்கள் யாவரும் முடிஞ்சா எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் பயபக்தியோடு, யாரும் கண்களை திறக்கக்கூடாது, இது முக்கியமான நேரம். ஹல்லேலூயா,
ஹalleluya. ரெய்னாட் முழங்கார் படியிடு, கண்ணை மூடு. ஹalleluya, ஹalleluya. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி, வல்லமை என்னுடையது. ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அவர் உங்களுக்கு தருகிற காரியங்கள் ஆலோசனை, மெய்யான ஞானம், புத்தி, வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடு. கெயின் கண்ணை திறக்கவே கூடாது ப்ரேயர் முடிகிற வரைக்கும். ஹல்லேலூயா. பெனிலியா கண்ணை திறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் மிகுந்த தாகத்தோடு கண்ணீரோடு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள் எரிநரகத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த உலகத்திற்கானவர்களும் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தான். பிள்ளைங்க ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக. பிள்ளைகள் சத்தம் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். கையின் கண்ண முடியும். இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் ட்ரெண்டை நோக்கி போக மாட்டேன்னு சொல்லுங்க. இந்த உடலும் உள்ளமும் அவருக்கு சொந்தம். இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக. கண்ணீரோட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. இன்னும் ஒப்பு கொடுக்கல, நிறைய பேர் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. சத்தம் உயர்த்தி சத்தம் உயர்த்தி உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா. பிளஸிக்கா ஒப்பு கொடு. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தான்.
ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த உடலும் உள்ளமும் உமக்கு தான் ஏசப்பா. நான் இனி இந்த உலகத்தின்படி நான் வாழ மாட்டேன், இந்த உலகத்தின் ட்ரெண்ட் படி நான் வாழ மாட்டேன் ஏசப்பா. நான் உமக்காக தான் வாழுவேன், உம்முடைய சித்தப்படி தான் நான் வாழுவேன். எனக்கு அந்த தேவ ராஜ்யம் எனக்கு வேணும், நீர் எனக்குள் வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் உன் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறாரே, அவருக்கு நீ இடம் கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள். அவர் உன்னை செமையான பாதையில் நடத்தி செல்லுவார். அந்த அலறி செடிகளைப் போல உன் வாழ்வை செழிப்பாக மாற்றுவார். மெய்யான ஞானத்தை உனக்கு கொடுப்பார். எல்லா காரியங்களிலும் உனக்கு ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். எல்லா சத்ருவானவனையும் ஜெயிக்க உனக்கு வல்லமையை அவர் கொடுப்பார். உனக்கு எதிராக வருகிற எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க கர்த்தர் பலன் கொடுப்பார். அவருக்கு மாத்திரம் நீ இடம் கொடுப்பியா? உன் இருதயத்தின் வெளியே நின்று அவர் தட்டி கொண்டிருக்கிறாரே, உன் இருதய கதவை அவருக்கு திறந்து கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. சகேயூஸ் மிகுந்த சந்தோஷத்தோடு தன்னுடைய வீட்டிற்கு இயேசுவை அழைத்து சென்றான். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ரட்சிப்பு வந்தது, அவருடைய செய்கையிலே மாற்றம் வந்தது, அவருடைய பேச்சிலே மாற்றம் வந்தது, அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ இப்பொழுதே இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்றே தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்றே தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. வாஞ்சியோடு கேளுங்க, ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்க வாஞ்சியோடு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
நிமிடம் எல்லாரும் கேட்பீங்களா ஆண்டவரே? பாவம் கழுவி என்னை தூய்மையாக்குங்க ஏசப்பா. அந்த அன்பின் சீஷனாகிய யோவானை போல உம்முடைய மார்பினிலே எப்பொழுதும் சாய்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த உலகத்தின் மடியில் அல்லப்பா, உம்முடைய மார்பில் சாய்ந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்த, ஆண்டவரே, இந்த உலகத்தின் மடியில் அல்ல, உம்முடைய மார்பில் நாங்கள் சாய்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மார்பில் நாங்கள் சாய்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய மார்பில் சாய்ந்து கொள்ளுகிறோம். அந்த மெய்யான ஞானம், அந்த ஆலோசனை, அந்த புத்தி, அந்த வல்லமையினால் கர்த்தர் எங்களை தொடர்ந்து நிரப்பி எங்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் சாத்தான் விரித்து கொண்டிருக்கிறதான சகல கண்ணிகளில் இருந்தும் தப்பிக்கொள்ள தேவ வல்லமையினால் கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற மலரி செடிகளைப் போல எங்கள் பிள்ளைகள் செழித்து வளரட்டும் ஆண்டவரே. அபிஷேக நதிக்குள்ளே மூழ்கி ஆண்டவரே, இந்த உலகத்தை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஒரு நாளில் உம்முடைய வருகையின் போது உம்முடைய ராஜ்யத்திலே வந்து நிற்க எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் கிருபைகள் தாரும். எங்கள் பிள்ளைகளை செவையான பாதையிலே நடத்துகிறதற்கு பெற்றோராகிய எங்களுக்கு ஞானத்தை தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தாரும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாம்.